பழனியில் முத்தமிழ் முருகன் மாநாட்டிற்கு ஆன்மீக சொற்பொழிவாளர் சுகுசிவம் வந்தால் கருப்பு கொடி காட்டுவோம் என இந்து திருக்கோயில் அமைப்பினர் தெரிவித்திருக்கிறார்கள். இது குறித்த கூடுதல் விவரங்களை இந்து திருக்கோயில் பாதுகாப்பு கூட்டமைப்பைச் சேர்ந்த ஹரிஹரனிடம் கேட்கலாம். ஹரிஹரன், சொற்பொழிவாளர் சுகுசிவம் வந்தால் அவருக்கு கருப்பு கொடி காட்டப்படும் என்று அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கின்றது. இதற்கான காரணம் என்ன? ஹலோ சார், வணக்கம். காரணம் என்ன? எதற்காக எதிர்ப்பு தெரிவிக்கப்படுகின்றது? ஹலோ சார், வணக்கம். இந்து திருக்கோயில் பாதுகாப்பு கூட்டமைப்பு ஹரிஹரன், திண்டுக்கல் மாவட்டம். சுகி சிவம் என்றவர் பழனியில் ஆலம்பர மலையில் கொடிக்கம்பமே இல்லை என்று மலை ஆலம்பர போய் கட்டவில்லை என்று அவர் ஒரு தவறான ஒரு கண்ணோட்டத்தில் அவர் சொல்கிறார். அது தப்பு என்று நாங்கள் அனைத்து இந்து அமைப்புகளும் நாங்கள் சொல்கிறோம். பழனியில் கொடிக்கம்பம் இருக்கிறது, ஆனால் அவருக்கு தெரியவில்லை என்று நாங்கள் சொல்கிறோம். இந்த முருகன் மாநாட்டுக்கு சுகி சிவம் வந்தால் இந்து திருக்கோயில் பாதுகாப்பு கூட்டமைப்பு நிச்சயமாக கருப்பு கொடி காட்டும் என்று நாங்கள் சொல்கிறோம். கூடிய இந்த முத்தமிழ் முருகன் மாநாட்டை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதற்கு வரவேற்பு தெரிவிக்கீங்களா? முருகன் முத்தமிழ் மாநாடு நடக்குது இந்த அரசாங்கம், நாங்க ரொம்ப சந்தோஷப்படுகிறோம். இதற்கு இந்து அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு அனைத்து இந்து அமைப்புகளையும் கூப்பிட்டால் நாங்கள் அனைத்து உதவிகளும் நாங்கள் செய்வோம். ஆனால் சுகி சிவம் வந்தால் கருப்பு கொடி நிச்சயமாக நாங்கள் காட்டப்படும். இந்து திருக்கோயில் பாதுகாப்பு கூட்டமைப்பு நிச்சயமாக காட்டப்படும். சுகுசிவம் அவர்களுடைய எந்தெந்த கருத்துக்கள்ல நீங்க முரண்படுறீங்க சார்? அவர் அத்தி வரதா இல்லை, அத்தி வர்றதுக்கு புத்தி வரதா என்று கேட்டுக்கொள்கிறார். அதே மாதிரி குலதெய்வ வடிவாக இல்லை என்று அவர் சொல்லியிருக்கார். ஒரு பட்டிமன்றத்தில் அவர் சொல்லியிருக்கார். அது அனைத்து இந்து அனைத்து இந்து மக்களையும் மனதை காயப்படுத்தி உள்ளது. உங்களது கருத்துக்களை பதிவு செய்ததற்காக நன்றி ஹரிஹரன்.